அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ஒரு முக்கியமான எம்சிக்யூ கலெக்ஷன் பார்க்க போறோம். ஸோ இந்த எம்சிக்யூ கலெக்ஷன் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அத பேஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ யுஜிடிஆர் மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு 7 புக்லெட் நான் ப்ரொவைட் பண்றேன். இந்த 7 புக்லெட் வந்து எம்சிக்யூ கலெக்ஷன்ஸா இருக்கும். ஸோ இதில வந்து ஒரு 8000 ப்ராப்ளம்ஸ் வந்து கவர் பண்ணி குடுத்துருப்பேன். ஸோ வேணுன்றவங்க இந்த புக்ஸ வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தா இருக்கும். அதேபோல இந்த 7 புக்லெட்ஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயா குடுக்குறேன். ஸோ நீங்க இந்த புக்லெட்ஸ் புக் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9384686847. உங்களுக்கு வந்து ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. அதுவும் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா ப்ராப்ளம் பார்த்தரலாம். தி சம்மேஷன் ஆஃப் சீரியஸ் இது வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் நமக்கு தெரியும். n × n + 1/2. சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பருக்கு என்ன வரும்? அதேபோல சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பருக்கு என்ன வரும்ன்றத ஆன்ஸர கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்து சம் ஆஃப் சம் ஆஃப் சீரியஸ் சம் ஆஃப் தி இன்ஃபினிட் ஜியோமெட்ரிக் சீரிஸ் என்னன்றத கேட்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்களேன். நீங்க ஏ வந்து காமனா எடுத்துருங்க. ஏ வந்து கரெக்டா வந்துடும். 1 + x + x² + 1 போயிட்டே இருக்கும். அப்போ a × 1/1 - x இந்த சீரிஸோட சம்மேஷன் a/1 - r. ஓகே. இது மாடுலஸ் ஆஃப் x வந்து லெஸ் தென் 1 இருக்கும். ஸோ அப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்படி இருக்கு பாருங்களேன். 5 வெளிய எடுத்துட்டா 1 + 1/2 + 1/2² + 1/2³ + and so on அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ 5 டைம்ஸ் 1 + x + x² + x³ + and so on இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ஆஃப் தான் x. ஸோ உங்க ஏயோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ வந்து ஆஃப் கொடுத்துட்டீங்க. இது வந்து லெஸ் தென் 1 இருக்கு. இந்த சீரிஸ் எப்போ கன்வெர்ஜ் ஆகும்னா mod x less than 1ல. ஜஸ்ட் இந்த வேல்யூ புட் பண்ணி நீங்க சிம்ப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 10 வந்துரும். ஓகே. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. அடுத்து சம் ஆஃப் தி சீரிஸ் கேட்குறாங்க. ஸோ இது எப்படி இருக்கு பாருங்க. 1 + r + r² + so on + r4 n - 1. இங்க வந்து 2 காம்பவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. அப்போ இதுக்கு ஃபார்முலா a × r4 n - 1 r - 1. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா r ஓட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1க்கு இந்த ஃபார்முலா. சப்போஸ் r ஓட வேல்யூ லெஸ் தென் 1க்கு என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ a × r4 n - 1 r - 1. ஸோ r ஓட வேல்யூ வந்து 2, 2 n - 1 2 - 1. ஸோ 2 டைம்ஸ் 2 - 1னா 2 n + 1 - 2ன்னு வந்து நிக்கும். ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா a கரெக்ட். ஓகே. அடுத்து இது வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணிடுங்க. சம் இஸ் n from 1 to infinity n by n into n plus 1. பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணீங்கன்னா 1/n - 1/n plus 1. ஓகே. ஸோ இந்த சம்மேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்க. 1 - 1/2 + 1/3 - 1/4 + and so on போயிட்டே இருக்கு. சாரி. கரெக்ட் தானே? ஆக்சுவலா இப்படி பாருங்க. இந்த சம்மேஷன் எக்ஸ்பான்ஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 + 1/2 + 1/3 + 1/4 இப்படி போயிட்டே இருக்கும். மைனஸ் + 1/n வரைக்கும். மைனஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1/2 + 1/3 + and so on + 1/n + 1 வரைக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 மட்டும் நிற்கும். இந்த ஆஃப் அப்படியே கட் ஆகும். 1/3 - 1/3 கட் ஆகும். அப் டு 1/n வரைக்கும் கட் ஆகும். இப்போ 1 - 1/n + 1 நிற்கும். கரெக்டுங்களா? அவ்வளோதான். இப்போ as limit n → infinity கொடுத்தீங்கன்னா எங்கே போகும்? 1க்கு கன்வெர்ஜ் ஆகும். புரியுதுங்களா? இந்த சீரிஸோட சம்மேஷன் வந்து உங்களுக்கு அழகாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு இது வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணிடுறீங்க. பண்ணிட்டு இந்த டேர்ம் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 1 + 1/2 + 1/3 + and so on + 1/n minus times 1/2 + 1/3 + 1/4 + and so on + 1/n + 1/n + 1 முன்னாடி டேர்ம் காட்டுறதுக்கோசரம் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ப்ளஸ் ஆஃப்லேருந்து இந்த இது வரைக்கும் கேன்சல் பண்ணுறேன். டேர்ம் வந்து என்ன ஆகும்? 1 - 1/n + 1. அப்போ as limit n → infinity கொடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஓகே. அவ்வளோதான். ஸோ அடுத்த சீரிஸ் பாருங்க. இது வந்து சேம் தான். ஆக்சுவலாக இது வந்து சம்மேஷன் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். அப் டு n டேர்முக்கு. இதில் வந்து இன்ஃபைனைட் டேர்ம்ஸ்க்கு நம்ம போடுறோம். ஓகே. இங்கே n டேர்ம்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்ஃபைனைட் டேர்மோட சம்மேஷன் கிடைச்சது 1. இது 2 கொஸ்டினுமே சேம் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மேஷன் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். இங்கே வந்து சீரிஸ் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இது 2 கொஸ்டினுமே சேம் தான். அடுத்து the series summation n from 1 to infinity - 1 over n + 1/n இது வந்து converges absolutely conditionally கேட்குறாங்க. இது conditionally convergent தான். ஏன்னா அப்சல்யூட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா summation n from 1 to infinity 1/n வந்துடும். இது டைவர்ஜ் ஆகிடும். இது வராது. ஓகே. ஸோ அப்போ இதனுடைய கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டுக்கான டெஸ்ட் என்ன? சம்மேஷன் -1 over n + 1 into an. ஸோ an டிக்ரீசிங் கன்வர்ஜஸ் டு 0வா இருக்கு அப்படின்னா இது வந்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து for what values of x the geometric series converges mod x less than 1 கரெக்ட்டுங்களா? mod x less than 1 தான் இது கன்வர்ஜ் ஆகும். அடுத்து சம்மேஷன் an 5 சம்மேஷன் bn வந்து 3 கொடுத்துட்டாங்க.
2 டைம்ஸ் ஏஎன் மைனஸ் பிஎன் இது வந்து 2 டைம்ஸ் சம்மேஷன் ஏஎன் மைனஸ் 3 டைம்ஸ் சம்மேஷன் பிஎன் போட்டுருங்க. அப்போ 2 டைம்ஸ் ஏஎன் வேல்யூ வந்து 5 மைனஸ் 3 டைம்ஸ் 3 ஒன்று அடிக்கும். 2 5 ஆர் 10 மைனஸ் 9 அப்போ ஆன்சர் வந்து 1. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு சில ஐடியாஸ் நீங்கள் கண்டிப்பாக புதுசாக படிக்கிறவங்க புதுசாக இனிஷியேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் நான் கொடுத்துட்டே வரேன். சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக போட்ட யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து சால்வ் ப்ராப்ளம்ட்டு தனியாக போட்டுட்டே வரேன். அதை நீங்கள் கரெக்டாக கோத்ரூ பண்ணிட்டே வாங்க. உங்கள் அதில் அந்த பிளேலிஸ்ட் வீடியோ பார்த்தா நீங்கள் 70 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போடலாம். அந்தளவுக்கு நான் அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் போட்டுகிட்டே வருவேன். எக்ஸாம் வரைக்குமே டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூஸ், பிஜிடிஆர்பிக்கு 15,000 கொஷின். ஸோ 15,000 கொஷின் வந்து எப்படி ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட்டாக கொஷினாக மாற்றிருப்பேன். இந்த 15,000 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ 15K கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ 10 சாப்டருமே பிஜிடிஆர்பி கம்ப்ளீட் பண்ணி போட்டிருக்கேன். வித் ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த யூஜி பிஜி டிஎன் செட்டு சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக எதனா டீட்டெயில்ஸ் வந்து நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.